மதுரை தூங்கா நகரம் தான். இங்கே ஆனால் இங்கே வந்ததுலேருந்து ஒரு தூங்கும் நகரமாக தான் நான் பார்க்குறேன் நியூசிலாண்டை. அது வந்து ஒரு பேலன்ஸ்ட் லைஃப் இருக்குது நியூசிலாண்டில். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு ஒரு நல்ல கண்ட்ரி நியூசிலாண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா. 3 o'clock எனக்கு வந்து ஸ்கூல் பிக்கப் அப்படின்னு நான் சொன்னேன்னா நோபடி கேன் ஸ்டாப் மீ. கிட்ஸோட எஜுகேஷன் வந்து ப்ரைமோடியல் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும். டீச்சர்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. இட் இஸ் a straight to residency pathway. ஹெல்த் கேர் ஆல்சோ நர்சிங் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஐ நீட் டு கீப் அப்ளைங் for roles as many roles as possible, which is as you said, அந்த mobility இருக்கு. நம்ம வந்து we can travel visa free countries, 190 countries. salary wise பார்த்தா இப்போ வந்து market has changed. if you're a systems engineer அப்படின்னு ஒரு ரோல் வச்சோம்னா you'll be paid around 120k. ஒரு ஆர்கிடெக்ட் ரோலுக்கு போனோம்னா, ஐடி ஆர்கிடெக்ட்ஸ் போனோம்னா you'll be paid around 160 to ஒரு ஸ்டார்ட்க்கு நீங்கள் ஒரு சர்வீஸ் டெஸ்க் ரோல்ஸ் மாதிரி போறீங்கன்னா ஐடியில் யூ பெய்ட் அரௌண்ட் $65,000 to $70,000. அப்போ வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னா, யாருக்குமே வேலை கிடைக்கல நியூசிலாண்டில். ஒரே ஒரு ஐடி பர்சன் தான் அந்த என்டையர் நியூசிலாண்ட் பார்த்துக்கிறதுக்கு, விச் வாஸ் மீ. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட ஆனந்த் இணைஞ்சிருக்காரு. எந்த ஊர்னு பாக்குறீங்களா? நம்ம தூங்கா நகரம் மதுரையில இருந்து தான் இருக்காரு. ஆனா மதுரையெல்லாம் விட்டு ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. இப்ப நியூசிலாந்துல ஒரு நியூசிலாந்து சிட்டிசனாவே ஆயிட்டாரு. மதுரை தூங்கா நகரம் நியூசிலாந்து என்ன அப்படின்னு அவரையே கேட்டு தெரிஞ்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் தி பாட்காஸ்ட் மிஸ்டர் ஆனந்த். ஆக்சுவலா சொல்லுங்களேன், மதுரை நம்ம தூங்கா நகரம், எப்ப போனாலும் அந்த பரோட்டா கிடைக்கும். ஆக்சுவலா அது மாதிரி நியூசிலாந்துல என்ன தூங்கும் நகரம் சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க நியூசிலாண்டை பத்தி சொல்லுங்க பார்ப்போம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். லட்சுமிநாராயணன் அவர்களே. மதுரை தூங்கா நகரம் தான். இங்கே ஆனால் இங்கே வந்ததுலேருந்து ஒரு தூங்கும் நகரமாக தான் நான் பார்க்குறேன் நியூசிலாண்டை. முக்கால்வாசி நேரம் நாங்கள் தூங்குற மாதிரி தான் எனக்கு தெரியும். நிறைய டைம் கிடைக்கும். பேசிக்லி தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு மீன். ஸோ நம்ம நினைக்கிற வேலையை பண்ணுறதுக்கு வில் ஹாவ் இனஃப் டைம். தூங்குறதும் அதே மாதிரி தான். ஸோ நிறைய டைம் கிடைக்குது தூங்குறதுக்கும். 5 o'clock ஆச்சுன்னா எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் தேர் டைம். ஸோ நம்ம ஊரில் 5 மணிக்கு மேலே தான் களை கட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே அப்படி கிடையாது. 5 மணிக்கு எல்லாருமே வந்து they'll go for sleep. ஸோ 5 மணிக்கு மேலே கடையெல்லாம் திறந்துருக்காது. ஒரு சர்வே பார்த்தேன். ஆக்சுவலா இட் சேஸ் நியூசிலாண்டோட ஆவரேஜ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பர் வீக் இஸ் ஒன்லி 26 hours அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அப்புறம் வந்து பார்த்தா தேர் இன் பிட்வீன் லாட் ஆஃப் டிபேட் ஆன் 4 weeks per day அப்படின்லாம். ஆக்சுவலா பாக்குறதுக்கு நல்லாதான் இருந்தது, கேட்கறதுக்கு நல்லாதான் இருந்தது. பட் இந்தியாலாம் அதெல்லாம் முடியாது. ஆக்சுவலா சொல்லுங்க அதை பத்தி கொஞ்சம். 26 hours to I would say ஒரு 35 to 37 hours இருக்கும் ஆக்சுவலி. அது வந்து ஒரு பேலன்ஸ்ட் லைஃப் இருக்கு நியூசிலாண்டில். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு ஒரு நல்ல கண்ட்ரி நியூசிலாந்து சூஸ் பண்ணீங்க. நம்பர் 1 இந்த வேர்ல்ட். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் அமேசிங். ஏன்னா நம்ம வந்து இப்போ 3 o'clock எனக்கு வந்து ஸ்கூல் பிக்கப் அப்படின்னு நான் சொன்னேன்னா நோபடி கேன் ஸ்டாப் மீ. ஸ்கூல் பிக்கப் டைம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நியூசிலாண்டில். எவ்ரிபடி ஹேஸ் கம் டு எதர் ஸ்டடி ஆர் யூனோ அவங்க கிட்ஸோட எஜுகேஷனுக்காக வந்திருப்பாங்க. ஸோ கிட்ஸோட எஜுகேஷன் வந்து ப்ரைமோடியல் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 3 o'clock நான் ஸ்கூல் பிக்கப் போகிறேன்னா அந்த டைமில் எந்த மீட்டிங்கும் வந்து ஸ்கெட்யூல் பண்ண மாட்டாங்க. தே won't disturb me for like half an hour. அதுக்கப்புறம் either you can come back to office or you can come back home and start working. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் கல்ச்சர் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி குட். குட் டு நோ. சரி, கொஞ்சம் உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க. மதுரையில ஆரம்பிச்சு ஒரு GNITல வந்து மெட்ராஸ்ல படிச்சு அதுக்கப்புறம் ஒரு 10 years வந்து இந்தியால ஒர்க் பண்ணிருக்கீங்க, பெரிய பெரிய டாப் MNC எல்லாம். அதுக்கப்புறம் நியூசிலாந்துல போய் இப்போ ஒரு 9 years ஆச்சு. ஒரு சுருக்கமா உங்களை பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுங்க, எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு. ஸோ நான் வந்து 2007ல ஐ ஃபினிஷ் மை பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். மதுரையில் தான். அதுக்கப்புறம் while I was doing my bachelor's, I did a elite course. NITல வந்து GNITன்னு சொல்லிட்டு they had a 3 years course. ஸோ அந்த கோர்ஸோட கம்ப்ளீஷன் வந்து நான் சென்னையில் நுங்கம்பாக்கம்ல பண்ணேன். ஸோ ஃபைனல் ஐசாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் செமஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க. அதில் ஐசாஸ்ன்றது அது பேர். ஸோ அந்த பீரியட் மட்டும் ஐ ஃபினிஷ்ட் இன் நுங்கம்பாக்கம். அங்கேருந்து தான் எனக்கு வந்து IBMல ஆஃபர் கிடைச்சது. ஸோ while I was waiting for an offer, அது ஒரு 6 மாதம் ஆச்சு. ஆஃபர் லெட்டர் முடிஞ்சு நான் வந்து வேலை சேர்றதுக்கு it took 6 months. But meanwhile, I was actually working as an insurance agent மதுரையிலேயே. ஸோ
அது வந்து யாருக்குமே தெரியாது. nobody knows that I was actually working as an insurance agent. Okay. அது வந்து சும்மா ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தது. It was like a fun activity, but it's still an experience. So Okay. yeah, அதுக்கப்புறம் ஐபிஎம், அதுக்கப்புறம் ஆரக்கிள் போனேன். நடுவில் ஒரு ஸ்மால் ஸ்டிண்ட் ஆஃப் சீமென்ஸ்ல ஒர்க் பண்ணேன் பெங்களூர்ல. ஸோ அகேன் என்னோட பழைய கம்பெனி மேனேஜர்ஸ் லைக் ஐபிஎம் கால்ட் மீ அகேன். ஸோ செகண்ட் ஸ்டிண்ட் வாஸ் வித் ஐபிஎம். ஸோ என்னோட கரியர்ல ஒரு 7 years இஸ் ஃபுல் ஆஃப் ஐபிஎம் தான். ஐபிஎம் லைஃப் தான் நான் சொல்லுவேன். Very good. Oracle and Siemens was like 2.5 years in between. So 9+ years, close to 10 years of experience ஓட நான் ஆக்லாண்ட்ல வந்து லேண்ட் ஆனேன் 2017ல. My first job was with an FMCG company, New Zealandல. Yeah, I can name the company also. It was Nestle New Zealand. Honestly, So okay. Nestleல வந்து Nestleல வந்து I spent 7 years. So அப்போ வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னா, it was a bit of a chaotic situation. யாருக்குமே வேலை கிடைக்கல நியூசிலாண்டில். பட் நான் வந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஐ நீட் டு கீப் அப்ளைங் ஃபார் ரோல்ஸ் as many roles as possible, which is என்னோட ரோல்ஸ், நான் பண்ண ரோல்ஸ் எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ்ட் ரோல்ஸ் இந்தியாவில் நான் ஒர்க் பண்ண வரைக்கும். ஸோ ஐபிஎம், ஆரக்கிள், I work for MNCs like back in US, UK, அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் those were all outsourced roles. பட் இங்கே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. நியூசிலாண்ட்லேயும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ பிட் ஆஃப் அ சேலஞ்ச் ஃபார் மீ டு ஃபைண்ட் அ ரோல் தட் இஸ் நாட் அவுட் சோர்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நெஸ்லே ஆஃபர்ட் an in-house role which was not outsourced. ஸோ ஒரே ஒரு ஐடி பர்சன் தான் அந்த அந்த என்டையர் நியூசிலாண்ட் பார்த்துக்கிறதுக்கு, which was me. அந்த மாதிரி இருந்தது. ஸோ which was good in a way, but it was like கொஞ்சம் லைட் பேக். நான் அந்த டெக்னாலஜிஸ்லாம் தாண்டி வந்துட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. பட் ஐ வாஸ் அகெயின் புட் இன் த சேம் லைட் பேக் டெக்னாலஜி. பட் வேற வழி இல்லை, ஐ ஹேட் டு டேக் அப் தட் ரோல். ஸோ ஆனால் இட் பெய்ட் ஆஃப் பிகாஸ் அதில் ஐ லேர்ன்ட் அ பிட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஐ லேர்ன்ட் அ பிட் ஆஃப் ஐடி செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ், விச் வாஸ் இன் மை ரோல் இன் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அப்படி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் வரணும். நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு வரோம்னா you will have to look for your கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு you wait for the opportunity, you take up the role which is like okay, இது உங்களால பண்ண முடியுமா, ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சரி it's going to give you something to settle down in New Zealand அப்படின்னா why don't you take that role. ஸோ அதான் முடிவு பண்ணேன். அந்த முடிவு பண்ணி I joined Nestle 7 years. அதுக்கப்புறம் இப்போ 2 years நான் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், which is what I want to do for a long time. So it is long, but this is what short our 20 years கொண்டு வரணும்னா. Very good. Okay. நீங்க சொன்னீங்க, I mean, I work for various company like IBM, I mean like Oracle, all these things actually. அதுல இருந்து வந்து ஒரு Nestle FMCG க்கு போறேன்னா டோட்டலா I mean like இந்த சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து getting into a new thing. And you said like ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தீங்க ஆக்சுவலா. ஓகே. ஜெனரலி பீப்புள் ஒர்க் எஸ்பெஷலி டெக்னாலஜில இருக்கிறவங்க wanted to get into the next லேயர்ல தான் நான் புதுசா அடுத்த டெக்னாலஜி, அதாவது அட்வான்ஸுக்கு போகணும் தான் நினைப்பாங்க. What made you to feel something like getting into something which is not a technology company? Again, I mean, ஏதோ ஒரு நம்ம புதுசா ஒண்ணும் கத்துக்க முடியாது, நான் ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னா நான் வைக்கிறது தான், நான் என்ன சொல்றேனோ அதுதான் ரைட்டு. That means I set a standard. Whether it is right or wrong, I set a standard. And no worry. So what made you to accept those kind of role actually? I saw two things. One வந்து big fish in a small pond சொல்லுவாங்க. Big fish in a small pond. இல்லைனா வந்து do you want to be a small fish in a big ocean? So I thought okay, I'm a big fish in a small pond, which is like அது ஒரு தெம்பு கொடுத்துச்சு ஆக்சுவலி. நம்ம வைக்கிறது தான் ரூல் அங்கே, நீங்கள் சொன்ன மாதிரி தான். Plus my boss was sitting in Australia. It was kind of autonomous role எனக்கு. நான் நினைக்கிறத நான் பண்ற மாதிரி எனக்கு ஒரு. So I took up that role. Nestle, yes, it's an FMCG. So அவங்களுக்கு வந்து IT was not their predominant focus also, which gave me a lot of opportunities to learn. So yeah, so in-houseல எல்லா ஆக்சஸும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இல்லாத ஆக்சஸ் எல்லாம் நான் கேட்டு வாங்க முடியும், because I can give some justifications and then I see எனக்கு இது வேணும், ஐடியில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு which gave me the access to learn things.
ஸோ Okay. என் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் நிறைய லேர்ன் பண்ணேன் இஸ்ரேல் இருந்தப்போ. Very good. So tell me this, like, you had almost 10 years of experience in India, 9 years of experience in New Zealand. Okay. Working culture பத்தி சொல்லுங்க. I mean, like, since you also worked in a ஒர்க் lot of... கல்ச்சர் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் ஆர் வெரி குட், அது நான் சொல்லி ஆகணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சர், அவங்க கொடுக்குற கேர், அப்புறம் தி கவுண்ட் ஆன் யூ. ஐ மீன் இஃப் தே கோ ஃபார் அவுட்டிங் ஆர் யூனோ எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா தே ஆல்சோ இன்வைட் யூ. உங்களை அப்படியே விட்டுற மாட்டாங்க. நம்ம நிறைய கம்பெனிஸில் நான் பார்த்துருக்கேன், ப்ரீவியஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்துருக்கேன், தே ஃபார்ம் அ குரூப், அந்த குரூப் மட்டும்தான் வெளியில் போவாங்க எல்லா இடத்துக்கும். ஸோ யூ வில் பி லெஃப்ட் அவுட் சம்டைம்ஸ் அண்ட் தேல் கிவ் அன் எக்ஸாம்பிள், தேல் கிவ் அன் எக்ஸ்கியூஸ் saying that oh sorry we forgot you அப்படிதான் சொல்லிடுவாங்க. பட் இங்க அப்படி இல்லை, they give you that inclusive so they count on you. And racism is like, I have never seen racism in New Zealand. So it's one of the highlights நான் சொல்லுவேன் நியூசிலாந்து பத்தி. ஸோ இட்ஸ் known for no racism கான்செப்ட்ல. அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்பிங், பீப்புள் ஆர் வெரி ஹெல்பிங். இஃப் யூ நீங்கள் வந்து இப்போ இஃப் யூ ஸ்டக் இன் சம்திங் they'll definitely help you in things. They'll go above and beyond to help. Yeah. அவங்க சொல்கிற 2 வார்த்தை டேக் இட் ஈஸி மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது ஒன்று கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நோ ரஷ் அப்படின்னு. ஸோ அந்த நோ ரஷ் அப்புறம் அந்த டேக் இட் ஈஸி, அது ரெண்டுமே வந்து நானே இப்போ யூஸ் பண்ண பார்த்துங்களேன். விச் இஸ் வெரி குட். நியூசிலாண்டோட ஸ்லாங்னு சொல்லிக்கலாம் ஆக்சுவலா. ஆமா ஆமா ஆமா, நோ ரஷ். நோ வரிஸ். நோ வரிஸ் வந்து கொஞ்சம் ஆஸ்திரேலியனும் தான், பட் நோ ரஷ் வந்து நியூசிலாண்ட்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி. So the salary range, because one of the main thing people wanted to know is, okay, see, people like you, if they are working in India, what kind of, I mean, like, you don't have to tell the exact thing, but what kind of salaries they can expect in New Zealand, and the same thing, what kind of salaries they can expect in India actually. salary wise பார்த்தா இப்போ வந்து மார்க்கெட் ஹஸ் சேஞ்ச். ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ப்ரீ கோவிட் வந்து நல்ல ரோல்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி இங்க. பிஃபோர் companies started to outsource a lot of things and AI has taken over a little bit, not too much technology wise. So pre covid la pathina உங்களுக்கு they were paying more. Okay. So post covid la we got a bit of a recession fear nu சொல்லுவாங்கல்ல, companies got that recession fear, அதனால salaries la குறைச்சிட்டாங்க. Okay. And there is a lot of difference actually or range. ஒரு ஸ்டார்ட்க்கு நீங்க ஒரு சர்வீஸ் டெஸ்க் ரோல்ஸ் மாதிரி போறீங்கன்னா ஐடில you are paid around $55,000 to $70,000. That is the range. Yeah, $55,000 to $70,000 for a fresher or somebody who finished a master there or something. Correct? Yeah. So ஒரு 60k எதிர்பார்க்கலாம். That is like 30 lakhs. Okay. 2025. Yeah. Yeah. And if they have about 10 years of experience working there itself, what kind of salary range they can expect actually? That also depends on the role and the company. So ஒரு ரோல் வந்து இப்போ if you are in a if you are a systems engineer அப்படின்னு ஒரு ரோல் வச்சோம்னா you'll be paid around 120k. ஒரு ஆர்கிடெக்ட் ரோலுக்கு போனோம்னா, ஐடி ஆர்கிடெக்ட்ஸ் போனோம்னா you'll be paid around 160 to 190k வரைக்கும் இருக்கு. So because generally there is, I mean, last year மட்டுமே roughly about 50,000 people has given up New Zealand passport and migrated to Australia. It's becoming a trend. It's not only a last year. You see the last few years, it is happening. Okay. People talk about like one is New Zealand is becoming expensive, and people look at Australia as though New Zealand passport is more powerful than Australia. Always at least one country has more இருக்கும். But still people wanted to go to Australia. Okay. So what is your thought on that actually? Yeah, that is true. But return வந்துட்டு இருக்காங்க. So there is inward migration also that's coming into New Zealand. Okay. From countries like UK, France, அங்கெல்லாம் போன நியூசிலாண்டர்ஸ் தேர் கமிங் பேக். அந்த பாப்புலேஷன் இருக்கு. அப்புறம் மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து உள்ள வராங்க இப்போ. இமிகிரன்ட்ஸ் லைக் இந்தியன்ஸ், பீப்புள் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ தே இமிகிரேட் அண்ட் கம் இன் டு நியூசிலாண்ட். ஸோ அதுவும் இருக்கு. Sorry, 6,500 to 7,000 Indians last year chose New Zealand as a choice for study. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்வெர்ட் பாப்புலேஷனும் இருக்கு. பட் யூஆர் ரைட். ஸோ அது ஒரு ட்ரெண்டாக தான் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி. இப்போ நியூசிலாண்டர்ஸ் ஹேவ் த மொபிலிட்டி டு கோ டு ஆஸ்திரேலியா. ஸோ அதனால தேர் ப்ரிஃபரிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐடி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு மட்டும் இல்லாமல் தே டூயிங் கான்ட்ராக்டிங் ரோல்ஸ். தே கேன் ஏர்ன் ஃபார் லைக் ஒரு 2 வருஷத்துக்கு தேவையான
ஒரு சேலரியை வந்து ஒரு இன்கம் வந்து அவங்களால ஜென்ரேட் பண்ணிட்டு கொண்டு வர முடியுது நியூசிலாந்துக்கு. அண்ட் தே ஓகே. டோன்ட் ஹேவ் டு ஒர்க் ஃபார் லைக் நெக்ஸ்ட் 6 months. அந்த மாதிரி அவங்க வந்து தேர் ஸ்பெண்டிங் த டைம் வித் தேர் ஃபேமிலிஸ். ஸோ தட்ஸ் ஒரு ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு they will bring back the money that's required for 2 years, and ஓகே. 6 months they will take a break. ஸோ அந்த பிரேக். மாதிரிலாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு ஒரு கிவி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வந்தார். ஸோ திஸ் இஸ் லைக் லைவ் டேட்டா தட் ஐம் கிவிங் யூ. Okay, that's good. That's good. Good to know. Good to Yeah. know. Chalo. Mm. So, I mean, for நீங்க, I mean, like, you're a citizen now. Yes. Okay. Tell me the benefit of being a New Zealand citizen, actually. Okay, because you are given up Indian citizen or passport and taken up New Zealand passport, actually. One of the Correct. most powerful passport. I think, if I'm not wrong, 190 plus countries ஏதோ வந்து நீங்க விசா இல்லாம அப்படியே ஒரு ஃபிளைட்ல ஏறி போயிட்டே இருக்கலாம், actually. Okay. Tell me about Exactly. that, actually. Yeah, as you said, அந்த mobility இருக்கு. நம்ம வந்து we can travel visa free countries, 190 countries. அது ஒன்று இருக்கு. செகண்ட் திங் இஸ் யூ ஹவ் காட் த மொபிலிட்டி டு கோ டு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் போய் ஐ கேன் ஜஸ்ட் கோ லைக் தட். அங்கே போய் அப்படியே ஒரு வேலை தேடி ஒரு வேலையை தூக்கிடலாம். இட்ஸ் தட் ஈஸி. ஏன்னா ஒரு பேப்பர் அப்ளிகேஷன் கூட கிடையாது. தெர் இஸ் நோ ரிக்வயர்மெண்ட் ஃபார் யூ டு சப்மிட் எனி திங் இன் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்ஸ் தட் யூ கோயிங் டு ஒர்க். அப்படியே நியூசிலாந்து பாஸ்போர்ட் இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் டாக்குமெண்ட் ஃபார் யூ டு ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ இட்ஸ் கிவிங் யூ அனதர் ஒரு எக்ஸ்ட்ரா விங் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் பறந்து போய் அங்கே போய் செட்டில் ஆகிடலாம். அங்கே போய் வீடு போடலாம். ஸோ அங்கே போய் யூ கேன் டிரைவ் வித் யர் நியூசிலாந்து லைசன்ஸ் தேர். யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஈவன் வித்வுட் ஒன் பேப்பர் ஒர்க். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த advantages of having a New Zealand passport. And also you can join New Zealand politics. இப்போ நீங்க politics போறீங்கன்னா you can join politics. நீங்க ஏதோ ஜாயின் பண்றீங்களா பாலிடிக்ஸ்ல? இல்லைங்க. Okay, good. Tell me this about, I mean, the people like, say tier 2, tier 3 cities, especially like, Madurai. மதுரை இப்பெல்லாம் இல்ல, நீங்க பார்த்த மதுரை எல்லாம் வேற. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி மதுரையே வேற ஆக்சுவலா. பட் டயர் 2, டயர் 3 சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். டயர் 2, டயர் 3ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் if they wanted to come to, I mean, like, நியூசிலாந்து அப்படின்னா என்ன கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் ப்ரிப்பரேஷன் இஸ் நீடட்? இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸாக இருக்கட்டும், நான் வந்து போட்ட எஃபர்ட்ஸ் என்ஐடியில் படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, தே வில் ட்ரெயின் யூ ஃபார் ஜிடி, தே வில் ட்ரெயின் யூ ஃபார் பப்ளிக் ஸ்பீக்கிங், அண்ட் தே வில் ட்ரெயின் யூ ஃபார் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல நிறைய லாஜிக் ரீசனிங் எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் த மெயின் திங் இஸ் தே ரிஃபைன் யுவர் இங்கிலீஷ். ஸோ மதுரையில் இருந்த வரைக்கும் ஐ டிட் ஹாவ் அ லாட் ஆஃப் மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து பேசுகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேசும்போது இங்கிலீஷ்காரனுக்கு புரியுற மாதிரி பேசணும்ல. ஸோ யூ கேனாட் ஜஸ்ட் டாக் லைக் யுவர் ஓன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் லைக் யூ மேக் த ஸ்மால் ரிஃபைன்மெண்ட்ஸ் அண்ட் தென் ஐ திங்க் அந்த பேசிக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே நம்ம வந்து இங்கிலீஷை நல்லா பேசணும். இங்கிலீஷை வந்து இப்போ யூகே ஆக்சென்ட்ல பேசணும், யூஎஸ் ஆக்சென்ட்ல பேசணும், இல்லை நியூசிலாந்து ஆக்சென்ட்ல பேசணுங்கிறதே தேவையில்லை. ஆல் யூ நீட் டு ஹேவ் இஸ் த ப்ராப்பர் கிராமர் வித்தவுட் த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ். ஐ திங்க் அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலே ப்ராபப்ளி யூ கேன் கோ ஃபார் கண்ட்ரீஸ், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்ல ஈஸியாக ஒரு வேலை கண்டுபிடிக்கலாம். நீங்க பேசும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. சூப்பரா ஒரு ரீல் போட்டிருந்தீங்க, ஃப்ளார் அண்ட் ஃப்ளவருக்கு. ஆக்சுவலா ஃப்ளவர் அண்ட் ஃப்ளவர், அது ரெண்டுமே ஃப்ளவர் தான் ஆக்சுவலி. ஆப்வியஸா இதுலயே ஒண்ணு இருக்கு. நீங்க பீப்புள் நம்ம பேசுற, அதாவது தமிழ்நாட்டுல பேசுற அந்த ஒரு ஸ்லாங்கும், இதே நீங்க கேரளால போனீங்கன்னா அதே இங்கிலீஷ்லோட ஸ்லாங்கும், இதே நார்த் இந்தியால போனீங்கன்னா இங்கிலீஷோட ஸ்லாங்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஆபீஸ் அப்படின்னே சொல்லுவாங்க இன்னொரு 10 குவாலிஃபிகேஷன். ஆமா, காலேஜ் கரெக்ட் தான். Generally, if a students, especially, I mean, like, ஒரு tier 2 or tier 3 students wanted to come அப்படின்னா எந்தெந்த ஏரியால வேர் யூ see there is an opportunity? I mean, like, நியூசிலாந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா கிளியரா கிரீன் ஸ்கில் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதாவது கிரீன் ஸ்கில்ல வந்தா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். இட்ஸ் இன்க்ளூடிங் சிவிலா இருக்கட்டும், எனிதிங் ரிலேட்டட் டு டெக் ரிலேட்டடா இருக்கட்டும், ஹெல்த் கேர், இதெல்லாம் கிரீன் ஸ்கில்ல போட்டிருக்காங்க. How do you see the opportunity there actually? I think எனக்கு மாஸ்டர்ஸோ பேச்சுலர்ஸ் படிச்சவங்களோட கான்டாக்ட்ஸ் அவ்வளவா கிடையாது நியூசிலாந்துல, பிகாஸ் ஐ கேம் ஃபார் ஒர்க். பட் as far as I know, டீச்சர்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. டீச்சர்ஸ்க்கு, ஓகே. Yeah,
ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்து தெர் இஸ் அ ஸ்ட்ரெயிட் டு ரெசிடென்சி பாத்வே. அவங்களும் க்ரீன் லிஸ்ட்டில் இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஹெல்த் கேர் ஆல்சோ நர்சிங் பண்ணலாம். இங்கே நர்சிங்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஹெல்த் கேரில் இப்போ நிறைய ஷார்ட்டேஜ் வேறு இருக்குது. ஸோ அதனால் ப்ராபப்ளி நர்சிங்க்கு படித்தா ப்ராபப்ளி யூ கேன் ஃபில் தோஸ் கேப்ஸ் இன் ஃபியூச்சர். ஐடியில் ஜென்ரேட்டிவ் ஏஐ இப்போ வந்தனால possibly a lot of roles which is dependent on data center operations will be a good scope. ஏன்னா டேட்டா சென்டர் நிறைய ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ நியூசிலாண்டில். ஸோ மைக்ரோசாஃப்ட் இஸ் இன்வெஸ்டிங் இன் டேட்டா சென்டர் இன் நியூசிலாண்ட். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே வந்து ப்ராபப்ளி தே வாண்ட் டு செக்யூர் தேர் டேட்டா லோக்கலி. அதனால வந்து அவங்களும் வந்து டேட்டா சென்டர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ் வில் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்கோப். ஸோ அந்த மாதிரி கிராஷ் கோர்சஸ் இல்லை பிஜி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ் இருந்தால் படிக்கலாம். அண்ட் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் சம்திங் விச் இஸ் பூமிங் இன் நியூசிலாண்ட். அதுக்கு ரெசிஷனே கிடையாது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹெல்த் கேர் இஸ் வெரி stable in New Zealand. So generally, you see which are all the challenges or mistakes. You see immigrant comes. Generally, these kind of challenges which they go, which is common, which any country who are go through. So what kind of challenges they go through generally, and how do they avoid that actually? So the first challenge என்னன்னா நம்மளோட ஆட்டிடியூடை நம்ம மாற்றணும். ஆக்சுவலி நியூசிலாண்டுக்கு வந்துட்டாலே we are actually coming to another country. ஸோ அந்த கண்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட வேஸ் ஆஃப் கல்ச்சர், அவங்களோட கல்ச்சர் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க இங்கே முதல்ல கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கேட்பாங்க. விச் எனக்கு அந்த நிலைமை வரல, பிகாஸ் ஐ காட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் பேக் இன் இந்தியா. பட் இப்போ வந்து ஃப்ரெஷராக ஒருத்தர் வராரு, இங்கே படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகாஸ் ஆஃப் லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஹிட்லேயோ ஒரு டெய்ரியிலையோ ஒர்க் பண்ணாலே தட் இஸ் கவுண்டட் அஸ் இதுதான் கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிகாஸ் ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும், நம்ம ஊரில் இருக்கிற அந்த தெர் இஸ் நம்ம ஊருன்னு சொல்ல முடியாது, பட் நியூசிலாண்டில் அப்படி இல்லை. நியூசிலாண்டில் வந்து எப்படின்னா தே வாண்ட் ரியலி ஃப்ரெண்ட்லி நேச்சர். ஸோ நம்ம எடுத்த உடனே ஒருத்தவங்க கிட்ட எதிர்பார்க்குறோம் ஒரு விஷயத்த அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் அணுகணும். அந்த அணுகுமுறையை நம்ம மாற்றணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து நம்மளோட அந்த ப்ரெஷரை அவங்களுக்கு காட்டக்கூடாது. ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு ஆக்சுவலி டாக் டு பீப்புள். ஸோ அது ஒரு 6 மாதம் இருந்தாலே we should be able to find another job in your kind of. So அப்படினா ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது அவங்க பார்ட் டைம்ல பண்றது all these things they can learn and expect. It's very good actually. அந்த மாதிரி பார்ட் டைம் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருந்தாதான் நாளைக்கு அந்த whoever is employed you may be able to give you a character reference. ஸோ அந்த கேரக்டர் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஆள் பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். You can even work as a checkout operator or you can work in petrol bunks. அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ட் டைம்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. And they've all reached heights actually. How good is the Tamil community is actually? How supportive it is? Tamil community இங்க வந்து ஒரு 4-5 communities இருக்கு actually. They're really helpful. சில பேர் வந்து they're down to earth. They will help you. They'll go above and beyond to give you help with respect to finding a house. வேலை தேடுறதுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, பட் அவங்க வந்து ஹவுசிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. they can supply you with some appliances, அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக் ஹெல்ப்ஸ்லாம் இனிஷியலாக உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது people will help. தமிழ் கம்யூனிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் இங்கே. Thanks for your time. Such a wonderful information. It was a real, authentic information. Thank you so much. Thanks for joining us. Thank you so much. Sure. Thank you. Take care.